வாழைப்பழம் வாங்கின சொன்னாங்க எங்கள் அம்மா. சரி நானும் வந்து கடைக்கு போயிட்டு எப்பயும் போல் இருக்கிற வாழைப்பழத்தை பார்த்தேன். அங்கே பார்த்தா அந்த மோரிஸ் வாழைப்பழம் இல்லை. சரி அதுக்கப்புறம் இதுவும் பெருசாக இருக்கே, இந்த வாழைப்பழத்தை வீட்டுக்கு வாங்கின்னு வரேன். டே இது நேந்திர பழம்டா அப்படின்றாங்க. சரி நானும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் திக்காக அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பழம்புரி இருந்துச்சா. சரி நம்ம பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எண்ணெயில் போட்டு வரக்க கொஞ்சம் பயமாக. சரி அதனால் எங்கள் அம்மாவை கூப்பிட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே டேஞ்சர் போல். பக்கத்தில் நின்ன எனக்கு ஒரு எண்ணெய் தீக்காயம் வேறு மக்களே. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நம்ம சேனலில். நம்மளே களத்தில் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கரெக்டாக போட்டேன்னா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட ஒரு பீத்தல் பார்த்துக்கம்மா உன் பிள்ளைய பார்த்து கரெக்டாக செய்யு அப்படின்னு சொன்னேன்னா எங்கள் அம்மா அடுத்த ரவுண்டு நீ தான்ப்பா சுடணும். எடுத்தேன் ஒரு ஓட்டம் அவ்வளோ. பழம்பொரி நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் வாயை தான் கொஞ்சம் பதம் பார்த்துடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.